ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். யோபு 12, 8 முதல் 10. தியான வசனம் 10ஆம் வசனம். யோபு 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகல மனிதனின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. சகல மனிதனின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு திருப்புவோம் என்றால், தேவன் மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பது நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அதுதான் திருமறையினுடைய உபதேசம். ஆடுகள், மாடுகள், மிருகங்கள், பட்சிகளின் ஆவி அந்தந்த மிருகம் அல்லது பட்சியின் தன்மையாக அவைகளுக்குள் மாத்திரம் இயங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆவி போகவும் அவைகள் மாண்டு அழிந்து போகின்றன. மனிதனின் ஆவி மனித ஆவியாக அவனுக்குள் இயங்குகிறதில்லை. அப்படி இயங்கும் என்றால் மனிதனும் மிருகத்திற்கு சமமாகவே இருப்பான். அவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. மனிதன் தேவனோடு சேர்ந்து ஜீவிக்கிறான். மனித ஆவி மாத்திரம் இயங்கும்போது அவன் பாவத்தில் விழுகிறவனாக காணப்படுகிறான். மனித ஆவி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த சுய சித்தம் இல்லை என்றால் தன்னலமுள்ள ஒரு வாழ்வு, தான் என்கின்றதான ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அவன் விழுந்து விடுகிறவனாக காணப்படுகிறான். ஆதாம் ஏவாளை எடுத்து பாருங்கள். அங்கே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தன்னலம் ஏற்படுகிறது. ஏன் நாம் இதை செய்யக்கூடாது? அது ஒரு புரட்சியாகவும் இல்லை என்றால் போராட்டம் நிறைந்ததாகவும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. தேவனுடைய ஆவிக்கு இசைந்து, தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்து வாழ அவர்கள் மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை தூரமாக்கிவிட்டு அந்நியனுடைய வார்த்தையை கேட்டவர்களாக அவர்கள் தங்களுடைய வாழ்வை எண்ணி பார்க்கிறார்கள். ஆக பார்வைக்கு அழகாக இருக்கிறது, புசிப்பு கேட்டதாக இருக்கிறது, புத்தியை தெளிவிக்கக்கூடியதாக இருக்கிறது, நாம் தேவர்களைப் போல ஆகலாம், ஆண்டவரை போல ஆகலாம். உன்னையும் என்னையும் அவருடைய சாயலிலே உருவாக்கி இருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு ஊதி இருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நீ நானும் அவருடைய பிள்ளைகள் என்று அறியப்படுவதை காட்டிலும் மேலான காரியம் ஒன்று உண்டோ? ஆனால் இங்கே தன்னலம் கருதுகிறான். எனவே ஆண்டவரோடு அவன் புரட்சி செய்கிறான். நோவாவின் காலத்தை பாருங்கள். மனிதன் மிருகத்தை போன்றாகி விடுகிறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நோவாவின் காலத்திலே மனித தன்மையற்றவனாக அவன் காணப்படுகிறான். மனம் போல வாழுகிறவனாக, மிருகத்தை போல வாழ்கிறவனாக, மிருக குணமுடையவனாக இருந்தான் என்பதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நாம் தெளிவாக பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனிதனின் உண்மையான மனித தத்துவம் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பில்தான் இருக்கிறது. ஆகையால் தான் உத்தமனான யோபு சொல்லுகின்றான், சகல மனிதனின் ஆவியும் தேவனுடைய கையில் இருக்கிறது என்று தன்னுடைய சொந்த அனுபவத்தை கூறுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நிச்சயமாகவே போராட்டம் உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் போராட்டமே இல்லை, உபத்திரவமே இல்லை, வேதனையே இல்லை, குறைகளே இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் இந்த நவீன உபதேசிகள் இவைகளெல்லாம் இல்லை என்பதாக கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் கொண்டு நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவருக்கு போராட்டம் இருந்தது, அவர் ஜெயித்தார். பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து பிதாவினுடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆனாலும்
மனமோந்து சிலுவையின் மரணபரியந்து தன்னை என்ன செய்கிறார்? பிதாவின் சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து பிதாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை, அதிலும் கிறிஸ்தவளாக தேவனை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டுமென்றால் நமக்கு போராட்டம் உண்டு. பவுலடிகளார் சொல்லுகிறதை பாருங்கள். நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்கிறார். மெய்யான மனிதனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பாடுகள், போராட்டங்கள் இருந்தது. உணவு, உடை, அதிசய கிரியைகள் மூலம் ஜனங்களை தேவனிடமாய் இழுக்கும் முறையை சாத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கொண்டு வருகிறான். ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் வேளையிலே அவன் பிசாசானவன் ஆண்டவரிடத்திலே வந்து என்ன சொல்கிறான்? நமக்கு உணவு வேண்டுமா என்று கேட்கிறான். உணவு, வயிற்றுக்கு முக்கியத்தை கொடுக்கக்கூடிய மக்களாக இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி தங்களுடைய வாழ்வை பெருக்குவதற்கும் தங்களுடைய ஒருவேளை ஆஸ்திகளை பெருக்குவதற்குமான காரியங்களை மக்கள் இந்த நாட்களிலே செய்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பிசாசு அதை கொண்டு வந்தான். உமக்கு உணவு தேவை இருக்கிறது, நீர் இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடலாம் என்று சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, அதிசயமான கிரியைகள். நீர் மேலே இருந்து கீழே குதியும், ஒரு புரட்சிகரமாக இல்லை என்றால் மேஜிக் செய்கிறவராக உம்மை ஒருவேளை மக்கள் அதிசயத்தோடு பார்ப்பார்கள். இன்றைக்கு அதைத்தானே உலகம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய வங்கி கணக்கிலே பிரிதொருவனுடைய வங்கி கணக்கிலிருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. என் ஆண்டவர் மோடி வித்தை செய்கிறவரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது ஒரு உபதேசம் என்று சொல்லி என்று அதற்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய வீடை பார்த்து அந்த வீடே எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற பொழுது அது எனக்கும் ஆகிவிடுகிறது என்று சொன்னால் இது என்ன போதனை என்று சொல்லவில்லை, தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவைகளெல்லாம் ஜெயிக்கும்படியாக நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை கையடித்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆண்டவரத்தில் வருகின்ற பொழுது மாய்மாலம் செய்யும். உமக்கு தூதர்கள் வருவார்கள், கால்கள் இடராதபடி தாங்கிக் கொள்வார்கள். என் ஆண்டவர் தம்முடைய ராட்சியத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அல்ல, சிலுவையின் மூலமாக ஸ்தாபிக்க விரும்பினார். சிலுவையின் மூலமாக ஸ்தாபிக்க விரும்பினார். சிலுவை இல்லாத வாழ்க்கை நிலுவையான வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளையை மறந்து போகாதே. இன்றைக்கு சிலுவை கிடையாது என்று சொல்லி போதிக்கிற நவீன உபதேசங்களை பார்க்கிறோம். சிலுவை இல்லாத வாழ்க்கை நிலுவையான வாழ்க்கை, கடனுள்ள ஒரு வாழ்க்கை. நீங்கள் நானும் சிலுவையில் அறையப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்காமல் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்புக்கு இடம் கிடையாது. பரலோக ராட்சியத்திற்கு செல்ல முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் மறுபடி பிறந்த அனுபவம் இல்லை என்றால் நீ பரலோக ராட்சியத்தை காணவும் முடியாது, பிரவேசிக்கவும் முடியாது. ஆம், பிசாசானவன் ஆண்டவரிடத்தில் வந்து அதிசயமான, நூதனமான, வினோதமான செய்கைகளை செய்து உம்முடைய ராஜ்யத்தை நீர் ஸ்தாபிக்கலாம் என்ற தவறான எண்ணத்தை அவன் அங்கே கொண்டு வருகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வசனங்களினால் அவனோடு போராடி வெற்றி பெற்றார். பிதாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் பிதாவின் வசனங்களினால் வெற்றி பெற்றார். சங்கீதம் 119:11 சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்பது சங்கீதக்காரனுடைய அனுபவம். உத்தமனான யோபுக்கு எத்தனை துன்பம், துன்பத்தின் மேல் துன்பம், பலவீனத்தின் மேல் பலவீனம், நசுக்கப்படுகிறான், உடைக்கப்படுகிறான், நசுக்கப்படுகிறான், சாராக சக்கையாக அவனுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துன்பத்தின் மத்தியில் அவன் இந்த வசனத்தை தருகிறான். சகல மனிதரின் ஆவியும் கர்த்தருடைய கையில் இருக்கிறது என்பதாக சொல்லுகின்றான். அனுதினமும் ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய அவருடைய பலனுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்பதே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கின்ற பொழுது தாரும் என்று கேட்பதை விட உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யும் என்று சொல்லுவதுதான். உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்பதாக சொல்ல வேண்டும். சங்கீதக்காரன் 143 சங்கீதம் 7 முதல் 10 வசனங்களை நாம் அங்கு பார்ப்போம் என்றால், தன்னுடைய வழிகளை குறித்தெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிற இந்த சங்கீதக்காரன் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்பதே அவனுடைய வேண்டுதலாக அங்கே இருந்தது. தன்னுடைய சுயசித்தத்தின்படி கிரியை நடப்பித்த பவுலப்போஸ்தலன்
ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த பின்பாக அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்பதுக்கு தான் அவனுடைய கேள்வியாக இருந்தது. தேவனுடைய ஆவியும் மனித ஆவியும் தொடர்புடையவர்கள்தான் கிறிஸ்துவின் மெய்த்தொண்டர்களாக மாற முடியும். இதோ அடியேன் என்பதே அதற்குரிய மறுமொழி. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்பதே ஆண்டவரினுடைய கருவிகளாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவருடைய பதில் வார்த்தையாக இருக்கிறது. இவ்விதமான ஒப்படைப்பிலே நான் என்ற வார்த்தை நம்மை விட்டு அகன்று விடுகிறது. தாழ்மை உட்பிரவேசிக்கிறது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்பதே இந்த தேவனுடைய கையின் கருவிகளாக இருக்க பிள்ளைகளுடைய ஆசையாக இருக்கிறது. சுயநல பிரியரான பவுல் அடிகளார் மெய்த்தொண்டராக மாறினார். பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவராகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஆவியை பிதாவினுடைய கையிலே ஒப்புவிக்கிறார். அது ஒரு வெற்றியுள்ள ஒரு முடிவு. அதை போலவே உலகின் வாழ்வின் முடிவோடு மனிதனின் வாழ்வு நின்று விடவில்லை. தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்கப்பட்ட ஆவி நம்மை மறுபடியும் உயிர்த்தெழும்பச் செய்து தேவனோடு ஆட்சி புரியும் மேலான பாக்கியத்தை நமக்கு அளிக்கிறது. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய ஆவி உம்முடைய கரத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திர தகப்பனே. அந்த ஆவியிலே நாங்கள் தன்னலத்திற்கு இடம் கொடுக்காது, உம்மோடு போராடாது, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி நிறைவு பரியந்தம் உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரே, இதற்கு பின்பாக உள்ள எங்களுடைய அந்த நித்திய வாழ்வுக்கு நேராக எங்களை வழிநடத்த உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.